உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அன்பு நேர்களே, நான் உங்கள் ஐவேதாச்சாரியார். நேர்களே, நிறைய பதிவுகளில் நாம் பலவிதமான பிரசன்னங்கள், ஜாதக பாதக பலன்கள்லாம் தொடர்ந்து நம்ம பார்க்குறோம். இந்த பதிவில் ஒரு முக்கியமான நபருக்காக நாம் தெய்வ பிரசன்னம் பார்க்கப்பட்டிருக்கிறது. அது அரசியல் ரீதியாக புதிதாக வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்காக இந்த தெய்வ பிரசன்னம் பார்க்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு பரபரப்பான இந்த சூழ்நிலையில் வருகின்ற இந்த தேர்தலிலே யார் முதன்மை இடத்தை பிடிப்பாங்க அப்படின்னு ஒவ்வொரு தலைவருக்கும் நான் பிரசன்னம் பார்ப்பதுண்டு. அதே போல் இந்த தேர்தலிலும் நாம் பார்த்திருக்கின்றேன். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்காக நாம் பார்த்துருக்கிறோம். அவர் கடகராசி என்று நாம் அறியப்படுகிறோம். அது ஏன்னா சில விஷயங்கள் பொது வழியிலே நாம் பேசும்போது கவனத்தோடும் காரணத்தோடும் நாம் பேச வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னா நிறைய ரகசியங்களை நாம் வெளிப்படுத்த முடியாது. பொதுவான பலன்களை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருக்காக இந்த பதிவு. அதுபோல நேற்றைய தினம் புதிதாக அவருக்கு சின்னங்களும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். நிறைய ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் பலவிதமான கணிப்புகளை தருகிறார்கள். செலிபிரிட்டிஸ்களாம் எது உண்மை அப்படின்னு தெரியாமலே நிறைய ஜோதிடர்களை கூட வைத்துக் கொள்கிறார்கள். அது அவர்களுடைய தனித்தனி விருப்பங்களாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த பதிவில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் இந்த 2026 அவர் தமிழகத்தை ஆள்வாரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு தெய்வ பிரசன்னம் பார்க்கப்பட்டது. தெய்வ பிரசன்னம் பார்ப்பது என்றாலே சகுனங்கள் பார்க்கணும். நாம் பார்க்கின்ற இடத்தில் இருந்து தொலைவில் இருக்கின்ற தெய்வ ஆலயங்களுக்கு நாம் நேரடியாக செல்ல வேண்டும். அங்கே கிடைக்கின்ற சகுனங்களை நாம் பார்க்க வேண்டும். அதே போல் ஆகாயங்களில் என்ன சகுனங்கள் தெரிகிறது அப்படிங்கிறதே நாம் பார்க்கணும். பார்த்ததுக்கப்புறம்தான் ஒரு கோவிலை கட்டுவது போல, ஒரு கோவில் கட்டுவதற்கு எப்படி நாம் தெய்வ பிரசன்னம் நாம் பாரம்பரியமாக இன்றளவும் பார்த்து வருகின்றோமோ அதே போல் இருக்கக்கூடிய முக்கியமான அரசியல் தலைவர்களுக்காகவும் நான் பார்ப்பதுண்டு. அந்த வகையில் புதிதாக துவங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கட்சி தலைவருக்கு நாம் பார்த்துருக்கின்றோம். அதுபோல் அவருக்கு புதிய சின்னமும் கிடைத்திருக்கிறது. இதை மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள். ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு தலைவன் வெற்றி அடைய வேண்டும், மக்கள் மனதிலே நிலை வர வேண்டும் என்றால் அதற்கு நிறைய காரணங்கள் தேவைப்படுகிறது. இந்த மீடியாங்கிற ஒரு காரணம், அதுபோக ஒரு உச்ச நட்சத்திரமாக வேறு இருக்கிறார். அதுபோக நிறைய ரசிகர்கள் கூட்டத்தை நெஞ்சிலே சுமந்திருக்கின்றார். இதை அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். நிறைய பெருங்கொண்ட தலைவர்களெல்லாம் ஒரு எதாச்சயமாக அசால்ட்டாக பார்க்கிறார்கள். ஆனால் ஜோதிடர்கள் பார்வையில் எப்படி என்பது தெரியவில்லை. ஆன்மீகத்தின் பார்வையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருக்கு வெற்றி செய்துதான் காத்திருக்கிறது. ஜாதக பாதகங்கள், அதில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை நாம் இங்கு பேச வரவில்லை. தெய்வ பிரசன்னங்கள் என்ன? முன்னோர்களின் வாக்கு, நல்லவர்களின் ஆசி, தெய்வங்களின் ஆசி இப்போது இருக்கிறதா அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய்க்கு இருக்கிறது. இதுக்கு காரணம் என்ன? இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது தொலைவில் ஒரு மணி சத்தம், ஒரு சத்தம் கேட்டது. உங்களுக்கு கேட்டிருக்கும் என்று நினைக்கின்றேன். அது மாதிரி முதல்ல ஒரு செயல் இறங்கும் போதே நிறைய சங்கடங்களை சந்தித்தாள். கல்லடி, சொல்லடி,
இந்த மாதிரியான அடிகளை தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த மீட்டிங் அதில் நிறைய உயிர்கள் போனது, இதெல்லாம் நீங்கள் எதுவாக நினைக்கின்றீர்கள் அப்படின்னு நீங்கள் இதை பார்க்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களும் சற்று யோசிக்க வேண்டும். எந்த கட்சி தொண்டராக இருந்தாலும் ஒரு மனிதன் துவக்கத்திலே சில இன்னல்களை சந்திக்கிறார் என்றால் சாதனை செய்ய போகிறார் என்ற அர்த்தம். அதை முதல்ல மனதில் நிறுத்திக்கங்க. இந்த கட்சி தொண்டர்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கவலைப்பட வேண்டாம். இந்த தலைவர் முக்கியமான இடத்தை பிடிப்பார், ஆளுமை செலுத்துவார் அப்படின்னு இந்த நேரத்தில் சொல்லலாம். காரணம் என்ன தெரியுமா? வந்திருக்கிற சின்னம் 6ன்னு சொல்லலாம், 9ன்னு சொல்லலாம். இதிலிருந்தே நீங்கள் அத்தனை பேர் முடிவு செஞ்சுக்கோங்க. சின்னம் விசில் சின்னம். இந்த விசிலை நேராக நிறுத்தினால் 9, கீழாக நிறுத்தினால் 6, நேராக நிறுத்தினால் அதற்கு சமஸ்கிருதத்தில் வெற்றிங்கிற பெரிய எழுத்து. இது இயற்கை அவருக்கு சொல்லுகின்ற விதி. வெற்றி கண்முன்னே காத்திருக்கிறது. இதை மனதிலே நிறுத்தி கொள்ளுங்கள். தலைவர் அவர்களோ அல்லது தொண்டர் அவர்களோ அநேகம் பேர் பார்ப்பீர்கள். நிச்சயமாக மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள். இந்த தெய்வ பிரசன்ன வாக்குற அந்த கட்சி தொண்டர்களுக்கும் அந்த கட்சி நிர்வாகிகளுக்கும் முக்கிய பெரும் தலைவர்களுக்கும் அந்த கட்சியின் தலைவருக்கும் இந்த ஆச்சாரியார் சொல்லுவது ஒன்று. பிரசன்னம் அற்புதமாக வந்திருக்கிறது. வெற்றி கண்முன்னே இருக்கிறது. சாதனையும் ஏற்கனவே நீங்கள் சாதனையாளர் தான். அந்த வகையில் இந்த துறையிலையும் நீங்கள் சாதிப்பீங்க. அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. ஆனால் ஏன்னா 234 தொகுதிகளிலும் எத்தனை இடங்களை பெறுவீர்கள் அப்படின்றத இன்னொரு பதிவில் பேசுகிறேன். ஏன்னா இந்த பதிவு பத்தாது. ஆனால் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வச்சேன் இல்லையா? ஒவ்வொரு தொகுதியிலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் அல்லது அதை சார்ந்த தலைவர்கள் தெளிவாக முடிவெடுக்க வேண்டும். என்ன? வேட்பாளர்களை மட்டும் தேர்வு செய்யும் போது ரொம்ப கவனமாக எடுக்கணும். அந்த வேட்பாளர்களுக்கு இன்னல்களை வருவதற்கு காரணம் இருக்கிறது. இதை மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். மற்றபடி தெய்வ பிரசன்ன வாக்கு விஜய் அவர்களுக்கு அவர்கள் குடும்பத்தாருக்கும் அற்புதமாக வந்திருக்கிறது. வெற்றி என்பதே நிச்சயம். எத்தனை இடங்களில் வெல்லப் போகிறார் அப்படிங்கிறத இன்னொரு பதிவை போடுறேன், பார்த்துக்கங்க. அந்த கட்சியை சார்ந்த தொண்டர்கள், ரசிகர்கள், அதில் இணைந்திருக்கக்கூடிய தலைவர்கள் மனதிலே திடத்தோடும் தைரியத்தோடும் மன மகிழ்ச்சியோடும் நீங்கள் செயல்படலாம். நிச்சயமாக சொல்லுகின்றேன். இந்த காரணம் வந்த இன்னல்கள், பெறுகின்ற சங்கடங்கள், அவர் நடித்திருக்கின்ற படத்துக்கு கிடைத்திருக்கின்ற சங்கடங்கள் எல்லாம் வெற்றிக்கே அப்படிங்கிறத இந்த நேரத்தில் யஜூர் வேதங்களில் மறைக்கப்பட்டிருக்கிற உண்மையின் அடிப்படையில் தெய்வ பிரசன்னமாக அவருக்காக பார்க்கப்பட்டது. நிச்சயமாக அவர் முக்கிய இடத்தை பிடிப்பது மட்டுமல்லாமல் முதல்வராக ஆளுகின்ற பெருங்கொண்ட சக்தியாக திகழப் போகிறார் அப்படிங்கிறது அந்த தலைவருக்கு வந்த தெய்வ வாக்கு. இதே போல இனி ஒரு அவருக்காக நல்ல தகவலையும் எத்தனை இடங்களை பெறுவார் என்பதையும் நிச்சயமாக என்னுடைய காணொளியில் வரும். அதுவரை காத்திருங்கள்.